Hey, hello friends, வணக்கம். நான் உங்கள் GV பாலாஜி. ஸோ எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இன்னைக்கு இந்த சண்டே ஸ்பெஷலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹோம் குக்கில், அதாவது ஹோம் மேட் சிக்கன் பீஸா பண்ண போகிறோம். ஸோ என்னடா சிக்கன் பீஸா எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க. நம்ம கிட்ட ஓவன்லேயே எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க. கவலைவே பட வேணாம். ஓவன் இல்லாமல் நம்ம வீட்டில் எப்படி பீஸா பண்ணுறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சூப்பரான பீஸா, கிரன்ச்சியான பீஸா, டேஸ்டியான பீஸா, சீஸியான பீஸா நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே நல்ல இன்ஃபர்மேஷனும் நம்ம பண்ணுறோம். ஸோ சிக்கன் பீஸா விதவுட் ஓவன் இன் ஹோம் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம் நம்ம குழந்தைங்களுக்காக. ஸோ நம்ம இப்போ குழந்தைங்களாம் வெளியே கூட்டு போனால் நம்மளுக்கு நிறைய செலவாகும். பீஸா சென்டர் போகணுன்னா, பீஸா கடைக்கு போனால் நம்மளுக்கு இது வந்து ரொம்ப கம்மி விலையில் நம்ம வீட்டில், அதோ ஹோம் குக்கில், ஹோம் ப்ரிப்பரேஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு டவ் மெயினாக பேஸ் பண்ணுறது இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ அதுவும் வந்து கடையில் வாங்க தேவையில்லை. அது ரெடிமேட் டவ் பீஸா பேஸ் விற்கிது. பட் அது நம்ம கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம். ஹெல்த்தியாக நம்மளே எல்லாமே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அந்த டவ் எப்படி பண்ணுறது, பீஸா பேஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து மேலே கார்டில் போடுறேன், அது பாருங்கள். இல்லை லிங்க் கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் அதுவும் பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டு பீஸா பேஸ் எப்படி பண்ணுறது அது ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இங்கே பீஸா பண்ணுறதுக்கு வாங்க. ஸோ இப்போ நம்ம பீஸா பண்ணுறதுக்கு, ஹோம்மேட் பீஸா விதவுட் ஓவன் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு இந்த டவ் ரெடி பண்ணிட்டோம், அதாவது பீஸா பேஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சிக்கன் பாருங்க ரெடி பண்ணுறோம். சிக்கன் நல்லா கழுவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும் பாருங்க. நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம கூட கார்லிக் பேஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டாச்சு, சரிங்களா. அதுக்கப்புறம் மிளகா பொடி தேவையான அளவு உப்பு போட்டாச்சு இதில், சரிங்களா. உப்பும் தேவையான அளவு போட்டாச்சு. ஸோ அதுக்கு மேலே கொஞ்சம் அப்படியே அது லெமன் ஜூஸ் அப்படி புழிஞ்சு விடுங்க. இப்போ நல்லா வந்து அதை பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த பீஸா மேலே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து மினிமம் வந்து ரொம்ப மினிமம் ஒரு 10-15 மினிட்ஸ் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஊறும். இல்லை 20 மினிட்ஸில் வைங்க, ஒன்று ½ ஹவர் வைக்கலாம். அது ஒன்றுமே நல்லா டேஸ்ட்டு தான் உங்களுக்கு நல்லா வரும். மினிமம் 15 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் வைங்க, ஓகேங்களா. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பாருங்கள், டவ் ரெடி பண்ணியிருக்கோம். இதுதான் பீஸா பேஸ், இதுதான், சரிங்களா. ஸோ இந்த பீஸா பேஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோ ஆல்ரெடி போட்டுட்டேன். ஸோ மறக்காமல் நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மேலே கார்டில் போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா இதுதான் சிக்கன். ஸோ சிக்கன் வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஒன்றும் அதை வந்து ஃப்ரை பண்ணல, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோ கலர் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம், ரெட் கேப்சிகம், இது ரெட்டு தக்காளி, இது ஓகே. இது வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது பாருங்கள், இதெல்லாம் வந்து இது மாதிரி கியூப் மாதிரி கட் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது மாதிரி கியூப் மாதிரி நீங்கள் கட் பண்ணணும். ஸோ இது பாருங்கள், கார்ன் வச்சுருக்கோம். இதுதான் டொமேட்டோ, அது சரிங்களா. டொமேட்டோவும் இது மாதிரி கியூபாக கட் பண்ணியிருக்கோம், சரிங்களா. இது வந்து மொசரில்லா, இது வந்து சீஸ், இது ஓகேங்களா. இது வந்து செடார் சீஸ். ஸோ சீஸ் ஏன்டா ரெண்டுன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ மொசரில்லா சீஸுக்கும் செடார் சீஸுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது வந்து டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இது வந்து செடார் சீஸ் வந்து உங்களுக்கு நல்லா அந்த கலர் கொடுக்கும். ஸோ சாப்பிடும் போது உங்களுக்கு தெரியும், அந்த சீஸ் கலர் அப்படியே அழகாக சூப்பராக ஒரு கிளாமராக கொடுக்கும். அதுக்கு தான் அந்த செடார் சீஸ், இது மொசரில்லா சீஸ் மெயின். அப்புறம் வந்து பேஸில் இந்த சாஸ், ஓகே. இது வந்து பீஸா பாஸ்தா சாஸ்ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது பீஸா பேஸ் மேலே சாஸ் போடுறது. ஸோ இது வந்து வீட்லேயும் பண்ணலாம் நம்ம. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் அந்த பீஸா சாஸ் எப்படி பண்ணுறது வீட்லேயே நான் போடுறேன். இப்போதைக்கு நம்ம கடையில் வாங்கியிருக்கோம் நார்த்து பீஸா சாஸ், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இன்க்ரீடியன்ட், அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு ஓவன் இல்லாமல் சிக்கன் பீஸா நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ நம்ம பீஸா இந்த சிக்கனுக்கு நம்ம பாருங்கள் தவா வச்சாச்சு, பக்கத்தில் சிக்கன் ரெடியாக இருக்குது.
இப்போ தவா வச்சுட்டு நம்ம இதில் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இல்லை வேக வைக்கணும். ஓகே, நம்ம இப்போ இது வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதாவது டீப் ஃப்ரை இல்லை 65 மாதிரி கிடையாது, ஷாலோ ஃப்ரை. ஆனால் நல்லா வேக வைக்கணும். அது அப்படியே சிம்மில் வச்சு நம்ம வேக வைக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பீஸாவில் போட்டு நம்ம திருப்பி கொஞ்ச நேரம் வேக விடுறோம் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து சும்மா ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி நம்ம பண்ணணும். இப்போ ஸோ பேஸ் ரெடி பாருங்கள். பேஸ் ரெடி ஆயிடுச்சு. எப்படி போகுது பாருங்கள் உள்ள. ஓகே, நல்லா சாஃப்டாக இருக்குது. அது சீஸு இது பாருங்கள். இது வந்து ஆரிகானோ. இது தான் ஆரிகானோ. அப்புறம் இது பீஸா சீசனிங் 2 வாங்கியிருக்கோம். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சீஸு இதெல்லாம் தான் நம்மளுக்கு இப்போ தேவை. ஓகே, நம்ம இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பீஸாக்கு இது ஓவன், நம்மளோட ஹோம் ஓவன் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓவன், சரிங்களா. இதுதான் இப்போ கனமான பாத்திரம் இது மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகே, இதில் வந்து இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் கீழே உப்பு போடணும். ஓகேங்களா. அந்த சால்ட், அந்த பவுடர் சால்ட்னா கல் உப்பு கிடையாது, பவுடர் சால்ட். இது மாதிரி ஒரு 2 கைப்பிடி அளவு இல்லை 3 கைப்பிடி அளவு நீங்கள் அந்த பாத்திரத்துக்கு, கனமான பாத்திரத்துக்கு கீழே அப்படி போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இதை இப்போ நம்மளோட வீட்டு ஹோம் ஓவன் இதுதான், பார்த்துக்கோங்க, ஹோம் ஓவன். ஓகே, ஸோ இப்போ இது மாதிரி போட்டுட்டு நல்லா ஒரு 3-4 நல்ல லேயர் மாதிரி இப்படி போட்டுருங்க. ஓகேங்களா. உப்பு, அதாவது பவுடர் சால்ட் இந்த மாதிரி போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க கீழே. ஓகே, ஸோ நம்ம இப்போ உப்பு போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு இது இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு, ரவுண்டு ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி பிளேட், ஒரு தட்டு, ஒரு ஸ்டீல் தட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி பத்துற மாதிரி. அப்போ தான் நம்ம எடுக்க முடியும். இது பீஸாவை எடுக்கும்போது பாருங்கள் எடுக்கலாம் ஈஸியாக. ஓகே, நம்ம பாருங்கள் உப்பு போட்டாச்சு. இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஹீட் பண்ணியாச்சு. அதாவது இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணணும். அந்த சால்ட்டை வந்து இப்படி போட்டு மூடிட்டு 10 மினிட்ஸ் ஹீட் பண்ணணும். அது சூடாகிற டைமில் நம்ம பேஸ் ரெடி பண்ணலாம் வாங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக சாஃப்டாக இருக்குது. ஓகே, இது மாதிரி நீங்கள் தட்டிக்கணும் பாருங்கள். அப்படியே கையிலேயே நீங்கள் தட்டிக்கலாம். இதுக்கு எதுவும் பெரிய மிஷினரிலாம் தேவைன்னு அவசியமே இல்லை. நம்மளே வீட்டில் அழகாக இதை வந்து ஒரு தட்டில் இந்த மாதிரி பிளேட்டில் இது மாதிரி அழகாக நம்ம தட்டிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து நம்ம ஆக்சுவலாக இப்போ இந்த பிளேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணக்கு என்னன்னா, இப்போ கடையில் உங்களுக்கு மீடியம் பீஸ் சைஸ், இது ரெகுலர்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது வந்து மீடியம் ஆக்சுவலாக அது. ஓகேங்களா. இது நம்ம ஆக்சுவலாக பார்த்தா மீடியம் சைஸ் பீஸாக நம்ம பண்ணுறோம். ரெகுலர் இதோட சின்னதாக இருக்கும் கடையில். ஓகே, இது வந்து நல்லா இப்போ பாருங்க தட்டியாச்சு. இப்போ நம்மளுக்கு மீடியம் சைஸ் பீஸா பேஸ் ரெடி இப்போ, சரிங்களா. இப்போ இதில் என்ன பண்ணோன்னா, நீங்கள் லைட்டாக இது மாதிரி கீறி விட்டுட்டு இந்த ஓட்டம் இது மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க. நல்லா குத்தி வச்சு நம்ம அந்த இதுக்கு மேலே பீஸா சாஸ் ஊற்றுறோம் நம்ம, சரிங்களா. இந்த பீஸா சாஸ் இதை வாங்கியிருக்கோம் இல்லையா, அது அந்த பீஸா சாஸ் தான் இது. நல்லா போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இப்போ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ அழகாக நம்ம நிறைய போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து கடையில் கண்டிப்பாக இவ்வளோ அளவுக்கு போடவே மாட்டாங்க பீஸா அந்த சாஸ்லாம். இது நம்ம வீட்டில் பண்ணுறதால நம்ம ஜாலியாக நம்மளே போட்டுக்கிறோம். நிறையா பாருங்கள், நிறையா இருக்குது. இது பீஸா ஃபுல்லாக அந்த கலரே மாதிரி போச்சு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மேலே டாப்பிங்ஸ் வந்து சீஸ் போடுறோம். நம்ம இப்போ அந்த இது பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஷ்ரெட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சீஸ் போட்டுறோம். ஓகே, சீஸ் போட்டு ஓகே, நம்ம இப்போ சீஸ் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் போட போகிறோம். இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும் நீங்கள். அப்போ தான் வந்து சிக்கன் வந்து எல்லாம் அதை கட் பண்ணும்போது நம்மளுக்கு அது எல்லா இதுலேயும் வரும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ சிக்கன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு தக்காளி போட்டுரும். தக்காளி இல்லையா, இது வந்து கேப்சிகம். இது மாதிரி பாருங்கள், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும் நீங்கள். அப்போ தான் அழகாக இருக்கும், அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வச்சுட்டோம் பாருங்கள். அதாவது கிரீன் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், ரெட் கேப்சிகம், டொமேட்டோ வச்சாச்சு. இப்போ ஆனியன் வைக்க போகிறோம் நம்ம. ஆனியன் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஆனியன் வச்சாச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கார்ன் நம்ம போட போகிறோம். அப்படி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் நம்ம.
அப்புறம் திருப்பி நம்ம மேலே டாப்பிங்ஸ் மாதிரி கொஞ்சம் அப்படியே அந்த சிக்கன் வைக்கிறோம் நம்ம. அதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம சீஸ் டாப்பிங் போடுறோம் நம்ம. நீங்கள் சீஸ் வேணும்னா எவ்வளோ நிறையா போட்டுக்கலாம், இல்லை கம்மியாகவும் போட்டுக்கலாம். ஸோ உங்களோட டேஸ்ட் எப்படியோ விருப்பம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சீஸை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக போனோன்னா சீஸ் நம்ம அடிஷ்னல் சீஸ் தான் நம்ம கேட்போம். ஸோ நம்ம வீட்டில் செய்கிறதால நம்ம ஜாஸ்தி போட்டுக்கலாம் நம்ம. ஓகே, நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதுவும் ப்ரீ ஹீட் பண்ணி இப்போ திருப்பி ஹீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பீஸாவை நம்ம உள்ளே வைக்கணும் இப்போ. ஓகே பாருங்கள், இப்போ இதுக்குள்ளே வைக்கிறோம் நம்ம. அவ்வளோதான் வச்சாச்சு நம்ம. இப்போ இது கொஞ்சம் நேரம் சூடாகட்டும். இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் இப்போ மேலே மூடினா ஒரு 20 மினிட்ஸ் ஆகட்டும். அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் ஓரிகானோ டாப்பிங்ஸும் போடலாம் நீங்கள். அது பாருங்கள், ஓரிகானோ டாப்பிங்ஸு. பீஸா சீஸ், இது பீஸா சீஸ்லிங். இது பாருங்கள், இது கொஞ்சம் போடுங்க மேலே. நல்லா ஸ்மெல் வருது. இப்போ போட்டோன்னே அது பீஸா ஸ்மெல் வந்து ஆரம்பிச்சிச்சு. இப்போ மூடிடுங்க, அவ்வளோதான். இப்போ மூடிட்டு ஒரு மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது ஆகும் கண்டிப்பாக. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஒரு 20 மினிட்ஸ் அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு 20 to 25 மினிட்ஸ் விட்டாச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்க, வாவ், ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. செம்ம ஸ்மெல்லு. வாவ், நல்லா பாரு குக் ஆகிருக்கு. அந்த சீஸ் எல்லாம் நல்லா அப்படியே பாருங்க, அந்த வெல்கோன மாதிரி அப்படியே பப்ளிங் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சாச்சு. இது பாருங்கள், நல்லா சூப்பராக இது வருது. சூப்பராக இருக்குது பாருங்க, அப்படியே இப்படியே வந்துடுச்சு. அடியும் நல்லா வெந்திருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ வேறு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நம்ம எதுவுமே ஒட்டல் பாருங்க, எதுவுமே ஒட்டவே இல்லை, அழகாக வந்துடுச்சு. இது இப்போ நம்ம இதை அழகாக கட் பண்ணணும். நம்ம இது ஓவன் பீஸாக்கும் இதுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, உங்களுக்கு இந்த பேஸ் வந்து நல்லா கிரன்ச்சியாக வரும். நம்ம இந்த மாதிரி ஓவன் இல்லாமல் பண்ணுறதில்ல. ஓவனில் பண்ணால் அது கிரன்ச்சி இல்லாமல் அப்படியே சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவுமே கிரன்ச்சியாக இருக்குது. இப்போ நம்ம அந்த கட்டர் வாங்க மறந்துட்டோம். இப்போ கட்டர் வாங்கிக்கோங்க, நல்லது. இப்போ நாங்கள் இப்போதைக்கு நைஃப்பில் கட் பண்ணுறோம். அப்படி சீஸ்லாம் அப்படியே உருக்கிருக்கு. ஸோ சூப்பரான, சுவையான, சீஸியான, டேஸ்டியான நம்மளுக்கு ஹோம்மேட் பீஸா ரெடி. ஸோ உங்களுக்கு எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ வந்து டேஸ்ட் பண்ணலாம். ஸோ டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆரிகானோ, அது பாருங்கள், ஆரிகானோ ஃப்ளேக்ஸ் வாங்கியிருக்கோம். அது நம்ம நல்லா சூடாக இருக்கணும், செம்ம சூடாக ஹாட்டாக, நல்லா அந்த டேஸ்ட்டும் நல்லா அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக, அந்த ஸ்மெல் ஆக்சுவலாக அப்படியே அழகாக அந்த பீஸா கடையில் வர ஸ்மெல்லு. ஓகே, ஸோ டாப்பிக்ஸ் போட்டாச்சு. இதுதான் வந்து ஆரிகானோ. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பீஸா சீசனிங்னு விற்கிது. இது வந்து பீஸா சீசனிங் பாருங்கள், பீஸா சீசனிங் இது. ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அழகாக அந்த ஃப்ளேவர், அந்த டேஸ்ட்டு அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சாஸ் வேணுங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, ஒரு ஜூஸியாக பாருங்கள். இந்த பீஸா, இந்த சிக்கன்னு இதெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அந்த பேஸும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ டேஸ்ட் பண்ணலாமா? ரெடி? ஆனால் இது கட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பட் ஓகே. ரெடி? பாருங்கள், எல்லாமே இருக்குது. சீஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? 1 2 3 கோ. சிக்கன் நல்லா வெந்திருக்கு, சீஸு சூப்பராக இருக்குது. அந்த பீஸா சாஸ் போட்டோம் இல்லையா, அதுவும் நல்லா இருக்குது. இது பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரன்ச்சியாக இருக்குது, அவ்வளோதான், பிஸ்கெட் மாதிரி இருக்குது. பட் வீட்டில் செய்கிறது அது மாதிரி கிடைக்கும். பட் உங்களுக்கு டேஸ்ட்டாக எதுவுமே காம்ப்ரமைஸ் கிடையாது. சேம் குவாலிட்டி உங்களுக்கு அந்த டொமினோஸ் பீஸாலாம் கிடைக்குமோ, இந்த டொமினோஸ், அப்புறம் வேறுனா உங்களுக்கு பீஸா ஹட், அந்த டேஸ்ட் அப்படியே வருது. இப்போ கேப்சிகம்
சூப்பர். கொஞ்சம் டைம் போட்டு நம்ம வீட்லேயே பண்ணோன்னா நம்ம பசங்களுக்கு சூப்பராக டேஸ்டியாக எம்மியாக சீஸியாக பாருங்க சிக்கன் எப்படி வெந்திருக்கு. சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்துருக்கு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த பீஸா பேஸ் எப்படி பண்ணுறதுன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஸோ அதையும் பாருங்கள், பீஸா பேஸ் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ அது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு எப்படி உங்களுக்கு டேஸ்ட் வந்தது, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம கண்டென்ட்டில் மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷனோடு நம்ம போடுவோம். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். யாராவது பீஸா பண்ணணும் வீட்டிலேயே பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் பாலாஜி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பாய். பாருங்க பஃபினஸ் பார்த்தீங்களா?